ஹே கைஸ், வெல்கம் டு யுவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் சம்மோட நாலாவது வீடியோ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பார்ட் 4 வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு செப்பரேட் மாடல். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 வீடியோ ஆவரேஜில் போட்டிருக்கோம். இது 4வது மாடல். இதை பேஸ் பண்ணி தான் ரயில்வே எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஜாயினிங் லீவிங். சரிங்களா? ஒரு சம் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு மாணவர் அல்லது ஒரு நபர் உள்ளே வர்றது, வெளியில் போகிறது, இதனால் ஆவரேஜில் ஏற்பட்ட ஏற்ற இறக்கம், டிக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். இதில் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 மாடல் தான் இருக்குது. ஓவராலாகவே 4 தான். இந்த டைப்பில் 4 தான் இருக்குது. கொஸ்டினை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு கொஸ்டின்லையும் ஒரு 20-30 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெமரியில் தான் அந்த கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். பொதுவாக ஜாயினிங் மெத்தடில் பார்த்திங்க அப்படின்னா ஜாயினிங்கில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 மாடல் இருக்குது. அதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆவரேஜ் இன்க்ரிமெண்ட். சரிங்களா? செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் டிக்ரிமெண்ட். சரிங்களா? இது ஜாயினிங்கில். அதே போல் லீவிங், ஒருத்தர் வெளியில் போகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லீவிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதுலேயுமே 2 மாடல் தான். சரிங்களா? அதுவுமே பார்த்திங்கன்னா ஆவரேஜ் இன்க்ரிமெண்ட், ஆவரேஜ் டிக்ரிமெண்ட். சரிங்களா? அதாவது ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேர் இருக்கக்கூடிய அந்த குழுவில் ஒரு நபர் எக்ஸ்ட்ரா உள்ளே வராரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆவரேஜ் இன்க்ரிமெண்ட்டும் ஆகலாம், டிக்ரிமெண்ட்டும் ஆகலாம், குறையலாம். ஆவரேஜ் குறையலாம். சரிங்களா? அதே போல் ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய குழுவிலேருந்து ஒருத்தர் வெளியில் போகிறாரு அப்படின்னா அந்த குழுவில் 9 பேர் ஆகலாம். அப்போ ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆவரேஜ் இன்க்ரிமெண்ட்டும் ஆகலாம், டிக்ரிமெண்ட்டும் ஆகலாம். அவரோட வெயிட்டு, அவருடைய ஏஜ், இதை பேஸ் பண்ணி தானே உங்களுக்கு ஆவரேஜ்ன்றது வரும். சரிங்களா? இதுதான் சம். புரியுதுங்களா? உங்களுக்கு கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சம். இதில் என்ன வரும் அப்படின்னா ஆவரேஜ் இதில் அதிகரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஜாயினிங் மெத்தடில் ஃபஸ்ட்டு சம் ஜாயினிங் மெத்தடில் இன்க்ரிமெண்ட் இருக்கும். செகண்ட் சம் பார்த்திங்கன்னா ஜாயினிங் மெத்தடில் டிக்ரிமெண்ட். தேர்ட் சம் பார்த்திங்கன்னா லீவிங் மெத்தடில் இன்க்ரிமெண்ட். ஃபோர்த்து பார்த்திங்கன்னா லீவிங் மெத்தடில் டிக்ரிமெண்ட். டோட்டல் 4 சம் தான் பார்க்க போகிறோம். இந்த 4 தான் இந்த டாப்பிக்லேயே இருக்குது. சரிங்களா? இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டில் அப்ரோச் பண்ணுறது, டைரெக்டாக எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஒரு வகுப்பில் 40 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 62 ஆகும். புதிய மாணவர் சேர்க்கப்படும் போது வகுப்பின் சராசரி 1.5 அதிகரிக்கிறது. சரிங்களா? அதன் புதிய மாணவரின் மதிப்பெண் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒரு 40 மாணவர்கள் இருக்காங்க. டோட்டலாக ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் ஒரு கிளாஸ், அந்த கிளாஸில் ஒரு 40 பேர் இருக்காங்க. 40 பேருமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா 51, 25, 60 இது போல் ஏதோ ஒரு மார்க் 40 பேருமே எடுத்திருப்பாங்க. சரிங்களா? இந்த 40 பேரோட மார்க்கையுமே நம்ம ப்ளஸ் பண்ணி டிவைடட் 40 போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த 62ங்கிற ஒரு ஆவரேஜான ஒரு மார்க் கிடைக்கிது. சரிங்களா? அந்த கிளாஸோட ஆவரேஜாக மார்க் 62 எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் என்ன ஆகுது அப்படின்னா புதுசாக ஒரு பையன் உள்ளே என்ட்ராகிறாரு. புதுசாக ஒரு பையன் உள்ளே வராரு. அப்படி உள்ளே வரும்போது என்ன ஆகுதான், இந்த ஆவரேஜ் இருக்குல்ல 62, அது இன்க்ரிமெண்ட் ஆகுதான், அதிகரிக்குதான். எவ்வளோ அதிகரிக்குதான்? 1.5 அப்படிங்கிற ஒரு வேல்யூவில் இன்க்ரீஸ் ஆகுதான். அதாவது 63.5ங்கிற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்போ இது சிம்பிளாக நம்ம பேசிக்காக யோசிக்கலாம். 40 பேர் இருக்காங்க, 41வது ஒரு ஆள் உள்ளே வராரு. அப்போ என்ன ஆகுது? 1.5 மதிப்பெண் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கண்டிப்பாக உள்ளே வரக்கூடிய பையன் பார்த்திங்கன்னா நல்ல மார்க் எடுத்திருக்காரு. சரிங்களா? அதனால தான் ஓவரால் ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஓகே, இதை நம்ம நார்மலாக அப்ரோச் பண்ணலாமே. பொதுவாக ஆவரேஜ் சம்முக்கான இது ஃபார்முலா சம்முக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் தானே.
சம்முக்கான ஃபார்முலாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சம் ஈக்குவல் டோட்டல் நம்பர் அண்ட் ஆவரேஜ், சரிங்களா, இன்ட்டு ஆவரேஜ், சரிங்களா. சம் ஈக்குவல், இப்போ நமக்கு வந்து சம் இருக்கா, சம் தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வளோ மதிப்பெண், எவ்வளோ வயது, அதான் சம், சரிங்களா. அண்ட் டோட்டல் நம்பர் நமக்கு தெரியும்ல, 40 பேர் இருக்காங்க, 41 தான் வராது, அதான் டோட்டல் நம்பர். ஆவரேஜும் கொடுத்துட்டாங்க, சராசரியும் கொடுத்துட்டாங்க. சம்முக்கான இது ஃபார்முலா வந்து S ஈக்குவல் டு N இன்ட்டு A, சரிங்களா. N அப்படிங்கிறது டோட்டல் நம்பர், ஏங்கிறது ஆவரேஜ், சராசரி, சரிங்களா. ஓகே, இப்போ பாருங்கள், அவங்க கொடுத்ததை நம்ம டைரெக்டாகவே நம்ம நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். டோட்டல் நம்பர், ஆவரேஜ் அண்ட் சம், சரிங்களா. ஸோ டோட்டல் நம்பர் எவ்வளவு, 40 ஃபஸ்ட்டு. அவங்களோட மதிப்பெண் என்ன இருக்குது, 62 அப்படிங்கிற மாதிரி இருக்குது, சரிங்களா. அப்போனா ஒட்டு மொத்தமான மார்க் என்ன, இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சம் கிடச்சிரும். அப்போ 40 இன்ட்டு 62, 40 62. ஸோ இதை நம்ம வந்து இந்த மாதிரியான மல்டிப்ளிகேஷன் நம்ம ட்ரிக்கோடு நம்ம வந்து போட்டிருக்கோம், வேதிக் மேக்ஸ். அது நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், சரிங்களா. நம்ம சேனல் அப்டேட் ஆகிருக்கு, செக் பண்ணிக்கோங்க. 0 4 நாளும் 8 0, அப்போ 8 24, சரிங்களா. டக்குன்னு எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஈஸியாக நான் வந்து வேதிக் மேக்ஸ் வந்து சொல்லியிருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. 2480 அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும், சரிங்களா. அப்போ ஓல்டு இதுக்கான ப்ராப்பர்ட்டிக்கான சம் வந்து பார்த்திங்கன்னா 2480 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும், சரிங்களா. ஓகே, இப்போ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு புதிய மாணவர் வந்து உள்ளே வராரு. அப்போ புதிய மாணவர் உள்ளே வராரு அப்படின்னா 40ங்கிற கவுண்டிங்கில் இருந்தது 41 மாறுது. இதனால் ஆவரேஜ் என்ன ஆகுது அப்படின்னா 1.5% இன்க்ரீஸுமே ஆகுதுங்கிறாங்க, சரிங்களா. அதாவது வெளியில் போன மாணவரை தவிர்த்துட்டு அடுத்து பேலன்ஸ் இருக்க மாணவரோட உள்ளே வரும்போது 1.5 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுதான், 63.5 அப்படிங்கிற மாதிரி இருக்குது, சரிங்களா. புதிய மாணவர் உள்ளே வரதுனால 63.5 அப்படிங்கிற மாதிரி இருக்குது, சரிங்களா. நான் சொல்கிறது புரியுதா. அதாவது டோட்டலாக 40 மாணவர் இருக்காங்க, அவங்களோட சராசரி 62. இப்போ 41 உள்ளே எக்ஸ்ட்ரா வராரு, அதனால் ஆவரேஜ் என்ன ஆகுது, 1.5% இன்க்ரீஸ் ஆகுது, சரிங்களா. நான் ஏதோ ஃபஸ்ட்டு ஏதோ மாற்றி சொன்ன மாதிரி ஞாபகம், அதுக்காக திரும்ப கிளியர் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2603.5 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும், சரிங்களா. இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட் என்ன இருக்குது, இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட்டை பாருங்களேன். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். 5 123.5, சரிங்களா. அதாவது என்ன அப்படின்னா 2603.5லேருந்து 2480 மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 123.5 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இந்த 123.5 அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது, சரிங்களா. அதாவது புதிய மாணவராக உள்ளே வரார்ல, அவரோட மார்க் வந்து 123.5 அப்படிங்கிறது, சரிங்களா. இதை நம்ம ஆப்ஷனில் நம்ம டைரெக்டாக பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 62 40 1.5 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் கண்டிப்பாக பாயிண்டில் தான் வரும், அதுவும் 5ன்ற மாதிரி தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஷியோராக நம்ம வந்து அசீவ் பண்ணிடலாம், சரிங்களா. அப்போ நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம், சரிங்களா. அப்படி ஆப்ஷன் பார்க்கும்போது நமக்கு இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது, 2 தான் இருக்குது. அப்போ 2 தான் வந்து நமக்கான ஆன்சரில் ஏதாவது ஒரு ஒன்றா வரப்போகுது. சப்போஸ் ஏதாவது ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம அதை டிக் பண்ணிட்டு இப்போ சூஸ் பண்ணிட்டு போயிடலாம், சரிங்களா. அதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்தது வந்து டைரெக்டாக அப்ரோச் பண்ணுறது, இப்போ நம்ம பார்க்க போகிறது பாக்ஸ் மெத்தட், சரிங்களா. பாக்ஸ் டைப்பை பொறுத்தளவுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கு நீங்கள் ஃபார்முலா அந்த இதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே மறந்துடுங்க. பாக்ஸ் டைப் அதாவது இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆவரேஜ் என்ன, ஆவரேஜ் சம் என்ன,
ஆவரேஜ் என்ன? இதில் வந்து சம் என்ன? 40. அதோட ஆவரேஜ் என்ன? 62. என்ன ஆகுது? ஒருத்தர் உள்ளே புதுசாக வராரு, அப்போ 41 மாறுது. அதனால் ஆவரேஜ் என்ன ஆகுது? 1.5 அதிகமாகுது. அப்போ 63.5 வருது. இதில் டிஃப்ரெண்ட் பாருங்கள், 41ங்கிறது 41 மாறி இருக்குது. கீழேந்து மேலே என்ன ஆகிருக்கு? 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே போல் கீழேந்து மேலே 1.5 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 1.5ஐ இங்கே 40ஓட பெருக்கணும், இந்த 1 63ஓட பெருக்கணும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இப்போ என்ன ஆகும்? இந்த 1 63ஆல் 63.5ஆல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 63.5ங்கிறது தான் கிடைக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து இந்த 1.5ஐ 40ஆல் பெருக்குனிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஒரு 40 40, 40ல் பாதி 20. அப்போ 0.5க்கான வேல்யூங்கிறது 20. அப்போ 40 + 20ங்கிறது 60. சரிங்களா? அப்போ 60ங்கிறது கிடைக்கும். இப்போ என்ன அப்படின்னா, இங்கேயும் மேலே அப்பாக இருக்குது, இங்கேயும் மேலே அப்பாக இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரெக்டாக ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்போ ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 5 3 6 12. அப்போ 123.5. ஸோ ஆப்ஷன் பி. நம்ம ஏற்கனவே அதான் பார்த்தோம். சரிங்களா? இதுவும் அதான். பாக்ஸ் மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த சம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இதில் கான்செப்ட் மட்டும்தான் வந்து மேட்டர். இப்போ என்ன அப்படின்னா, இன்க்ரிமெண்ட்டு அப்படின்னா என்ன பண்ணலான்னா ப்ளஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே போல் கீழே இன்க்ரிமெண்ட்டுனாலும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே போல் ஒரு இன்க்ரிமெண்ட்டு ஒரு டிக்ரிமெண்ட் இருந்தால் மைனஸ். சரிங்களா? இங்கே இன்க்ரிமெண்ட் இருந்து இங்கே டிக்ரிமெண்ட் இருந்தால் மைனஸ். நான் சொல்கிறது புரியுதா? 1 2 பக்கட்டும் இன்க்ரிமெண்ட்டாக இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கலாம், அது கீழேயோ மேலேயோ. சரிங்களா? அதே போல் ஒரு பக்கெட்டு இன்க்ரிமெண்ட்டு ஒரு பக்கெட்டு டிக்ரிமெண்ட் இருந்தால் மைனஸ் பண்ணிக்கணும். கான்செப்ட் புரிஞ்சிச்சா? ஓகே. இந்த சம் பாருங்களேன். இதை நம்ம டைரெக்டாக அப்படியே அப்ரோச் பண்ணிடலாம். நீங்களே அப்படியே போடலாம். சரிங்களா? ஒரு குழுவில் 25 ஊழியர்கள். அப்போ நம்பர் ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க, 25 ஊழியர்கள். அதாவது ஒரு குழுவில் 25 ஊழியர்கள். ஊழியர்களின் சராசரி வயது 32 ஆண்டுகள். புதிய ஊழியர் சேர்க்கப்படும் போது குழுவில் சராசரி வயது ஒரு ஆண்டு குறைகிறது. புதிய ஊழியரின் வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டோட்டலாக 25 பேர் இருக்காங்க. அதில் என்ன ஆகுதுன்னா, அவங்களோட சராசரி வயது என்னவா? 32 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புதிய ஊழியர் உள்ளே வந்து ஜாயின் ஆகுறாரு. அதனால் என்னாகும்? இங்கே 26ன்ற மாதிரி ஆகிடும். புதுசாக ஒரு ஊழியர் வந்திருக்காருல, அதனால் என்ன ஆகுதான்? ஒரு ஆண்டு குறைதான். சரிங்களா? அப்போ 31 அப்படிங்கிற மாதிரி மாறுதான். சரிங்களா? இப்போ என்ன நடந்திருக்கு? 26ங்கிறது என்ன ஆகிருக்கு? 1 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? 25ங்கிறது என்ன ஆகிருக்கு? 1 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு, 26 மாறி இருக்குது. அதே போல் 31லேருந்து 32. அப்போ மேலே கீழேருந்து மேலே என்ன ஆகிருக்கு? 1 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. அப்போ ஒரு இன்க்ரிமெண்ட் ஒரு டிக்ரிமெண்ட். இந்த 1ஆல் இந்த 25ஐயும் இந்த 1ஆல் இந்த 31ஐயும் பெருக்கிக்க வேண்டிதான். அப்போ 31 25. ஒரு இன்க்ரிமெண்ட் ஒரு டிக்ரிமெண்ட். அப்போ மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ 25 31ல் 25 போயிட்டுனா என்ன? 30 5 பேலன்ஸ் 1 6. அப்போ 6 கிடைக்கும். அப்போ ஆன்சர் 6 ஆண்டுகள். இன்னொன்றையும் சொல்லிடுறேன், இந்த 1ஆல் இதை தான் பண்ணணும்னு கிடையாது. சரிங்களா? இந்த 1ஆல் நீங்கள் இதை பண்ணலாம், இந்த 1ஆல் நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். ஏதோ ஒன்று. அடுத்த சம்மில் நம்ம மாற்றி பண்ணி பார்க்கலாமே. ஓகே. இந்த சம் பாருங்களேன். ஒரு வகுப்பில் 30 மாணவர்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லீவிங் கான்செப்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் இப்போ. சரிங்களா? லீவிங்கில் இன்க்ரிமெண்ட். ஒரு வகுப்பில் 30 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 55 ஆகும். ஒரு மாணவர் வகுப்பை விட்டு சென்றபோது மீதமுள்ள மாணவர்களின் சராசரி 2 அதிகரிக்கிறது. வகுப்பை விட்டு சென்ற மாணவரின் மதிப்பெண் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு கிளாஸ் ரூமில் 30 பேர் இருக்காங்க. அந்த 30 பேருமே ஒவ்வொரு மார்க்காக ஏதோ ஒரு மார்க் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணி 30ஆல் வகுக்கும்போது நமக்கு 55ங்கிற ஆவரேஜ் கிடைக்கிது. அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் போயிடுறாரு. அப்போ போகும்போது என்ன ஆகுதான் அப்படின்னா, இந்த ஓவரால் ஆவரேஜில் 2 வந்து அதிகமாகுதான். சரிங்களா? அப்போ 2 அதிகமாகுதுன்னா அந்த பையன் என்ன பண்ணியிருக்காரு? மார்க்கு கம்மியாக எடுத்திருக்காருங்கிறது பேசிக் கான்செப்ட். அது நமக்கு தேவையில்லை.
ஆனால் அவர் என்ன மார்க் எடுத்தார் அப்படிங்கிறத கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நம்பர் ஆவரேஜ் நம்பர் 30, ஆவரேஜ் 55. ஒரு பையன் வெளியில் போகிறாரு. அப்போ என்ன ஆகும்? 29 பேராக ஆகிடுவாங்க கிளாஸ் ரூமில். அப்போ என்ன ஆகுதான், அந்த கிளாஸோட ஆவரேஜ் மதிப்பெண் என்ன ஆகுதான், 2 அதிகமாகுதான். ஏற்கனவே இருந்தது 55, அந்த பையன் வெளில போனோன்னா 57 போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பாக்ஸ் மெத்தடு. இப்போ என்ன ஆகுது, 29 அப்படிங்கிறது ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 57 அப்படிங்கிறது 55, 56, 57. சரிங்களா? அப்போ இங்கே ரெண்டு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. அதாவது கீழேருந்து நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வந்து ஒன்று இன்க்ரீஸ், ஆவரேஜில் பார்த்திங்க அப்படின்னா மேலேருந்து கீழே 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2ஆல் போன டைம் நான் வந்து அது சொன்னேன். சரிங்களா? நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ 30 × 2 என்ன வரும், 60 வரும். சரிங்களா? இந்த 1ஆல் 57 பண்ணிங்கன்னா 57. அப்போ இது நீங்கள் 1 மேலே 1 கீழே அப்படின்னா என்ன, மைனஸ் பண்ணணும். அப்போ ஆன்சர் வந்து 3. ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சராக வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இப்படியும் வேணால் நீங்கள் வேணால் பண்ணி பாருங்களேன். இப்போ இந்த 2ஆல் 29 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? சரிங்களா? இப்போ 29, 9 9 18, மிச்சம் 1 5 58 கிடைக்கும். சரிங்களா? இந்த 2ஆல் இங்கே பண்ணும்போது 58 கிடைக்கும். இந்த 1ஆல் இந்த 55 பண்ணும்போது 55 கிடைக்கும். அப்போ 58ல் 55 போயிட்டுனா பாக்கி என்ன, 3. சரிங்களா? எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே. லாஸ்ட் கொஸ்டின். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லீவிங் கான்செப்டில் உள்ளே என்ட்ரு ஆகுறது. சரிங்களா? ஒரு பையன் எக்ஸ்ட்ரா உள்ளே ஆட் ஆகிற மாதிரி கான்செப்ட்டு. ஒரு குழுவில் 45 நபர்களின் சராசரி வயது 28 ஆண்டுகள். சரிங்களா? ஒரு நபர் குழுவை விட்டு சென்றபோது மீதமுள்ளவர்களின் சராசரி வயது 1 ஆண்டு குறைகிறது. குழுவை விட்டு சென்ற நபரின் வயது என்னன்னு கேட்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆவரேஜ். சரிங்களா? ஸோ டோட்டலாக 45 பேர் இருக்காங்க. இதில் என்ன ஆகுதான், அவங்களுடைய சராசரி வயது 28 இருக்கான். ஒரு நபர் குழுவை விட்டு சென்ற போது அப்படிங்கும்போது 44 மாறிடுது. அப்போ என்ன ஆகுதான், ஒரு ஆண்டு குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன ஆகிருக்கு, ஒரு ஆண்டு வந்து டிக்ரிமெண்ட் ஆகுது. சரிங்களா? அப்போ 28ங்கிறது 27 மாறுது. சரிங்களா? இப்போ கீழேருந்து மேலே என்ன ஆகிருக்கு, +1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே போல் இங்கேயும் பாருங்களேன், 27ன்றது 28 மாறி இருக்குது. அப்போ கீழேருந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த 1ஆல் 45யும் இந்த 1ஆல் 27யும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். அப்போ 45 27, ரெண்டு பக்கமும் இன்க்ரிமெண்ட்னா ப்ளஸ்ஸு, 5 5 10 2 12, மிச்சம் 1 5 6 7. சரிங்களா? 72ங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். புரியுதா என்னன்னு சொல்லிட்டு? இதுதான் வந்து இந்த மெத்தட். இது வந்து இதுலேயும் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இதையுமே வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து மொத்தமாகவே இருக்குது. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதே மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு கான்செப்டில் வந்து பார்க்கலாம். ஆவரேஜில் இன்னும் ஒரு 4 இல்லை 5 வீடியோ வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.